ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி பஜ்ஜி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஆனியன் பஜ்ஜி. அதுக்கு இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பஜ்ஜி மாவு பிராண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அது வாங்கிக்கோங்க. இதில் 200 கிராம் இருக்குது. ஆனியன் 3 தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியனை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது போல் ரவுண்ட் ரவுண்டாக மற்ற ஆனியனும் கட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவுக்கு கொஞ்சம் மாறும். 200 கிராம் மாவுக்கு 250 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மாவு பிராண்டுக்கும் கொஞ்சம் தண்ணியோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு ரெடி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடு எடுத்தோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஆனியன் எடுத்து இதில் நல்லா நனைச்சிக்கலாம். அப்படியே இதில் தட்டி விட்டுட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுட்டோம்னா அருமையாக பஜ்ஜி நமக்கு கிடச்சிரும். இது போல் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு தான். கடையில் போய் வாங்கி சாப்பிட வேண்டாம், நாமளே வாங்கி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த லாக்டவுனில் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க ஈஸியாக செஞ்சு கற்றுக்கிறதுக்காக நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். பெரியவங்களாம் சர்வசாதாரணமாக இதை செஞ்சுருவாங்க. பாருங்க, பஜ்ஜி வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இது போல் மற்றதும் போட்டு எடுத்துட்டோம்னா அருமையான ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இப்படியும் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அங்கே இது செவந்துருச்சு. இதை எடுத்துடலாம். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அப்படியே அழகாக இருக்குன்னுட்டு இது போல் அப்படியே ரிங் மாதிரியும் போட்டுக்கலாம். பாருங்கள், சென்டரில் இருக்கிறத தள்ளி விட்டுட்டு அவ்வளோதான். இது போல் நமக்கு தேவையான மாதிரி ஆனியனை உடச்சி விட்டு எண்ணெயில் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா அருமையான ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா.